பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததும் கலரிங் பண்ணுறது, ஜேர்னல் பண்ணுறது, சைக்கிள் ஓட்டுறதுன்னு தான் விளையாடிட்டு இருப்பா. இன்றைக்கி என்னமோ மெத்தையில் விளையாடணும் வாங்கன்ட்டு கூப்பிட்டா. சரி எனக்கும் துணி காய வைக்கிற வேலை இருந்ததுனால கூட்டிகிட்டு வந்திருந்தேன். பார்த்தா பலூன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் பலூன் வச்சு தான் விளையாட போகிறேன்னு பார்த்தா அதில் தண்ணி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தா. நல்ல வேலையாக மெத்தைக்கு கூப்பிட்டு வந்தேன். இல்லைனா வீட்டில் வச்சு விளையாடிருந்தானா டைல்ஸ் எல்லாம் தண்ணி ஆக்கியிருப்பா. அப்புறம் துடைக்கிற வேலை வேறு எனக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். டீ போட்டு மெத்தைக்கு கொண்டு வந்திருந்தோம். ரொம்ப நேரம் மெத்தையில் தான் விளையாடிட்டு இருந்தோம். டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கி வந்தோம். இன்றைக்கி காலையிலே மீன் வாங்கி வச்சுருந்தேன். மாவலா மீனும் ரோமியோ மீனும் வாங்கி வச்சுருந்தேன். ரோமியோ மீன்ன்றது வந்து நவர மீனோட சேர்ந்தது தான். இது வந்து மாவலா மீன். இப்போ நான் கட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, இது வந்து மாவலா மீன். 2 மீனுமே பார்த்திங்கன்னா 140 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அதில் அந்த மாவலா மீன் மட்டுமே 80 ரூபா. மீன் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். எப்போவுமே வெளியில் தான் மீன் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஆனால் இப்போலாம் எங்கள் வீட்டில் இருக்க பூனை வந்து கழுவவே விட மாட்டேங்குன்றதுனால சிங்க்கில் வச்சே இப்போலாம் க்ளீன் பண்ணிடுவேன். மீனை க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கையும் விம் ஜெல் ஊற்றி வாஷ் பண்ணி விட்டுட்டேன். அன்றைக்கி ஊறுகாய் போடுறதுக்காக எலுமிச்சப்பழம் பறிச்சிருந்தேன். இன்றைக்கி இதை வந்து ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் பிக்கல் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்காக எலுமிச்சப்பழத்தை கூட பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கல்லுப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ஒரு 2 நாளுக்கு அப்புறமா தாளிச்சிக்கலாம். ஆனால் அடிக்கடி இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும்.